வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். மத்திய நிதிக்குழுக்களின் பரிந்துரையால் நியாயமற்ற முறையில் தமிழகம் பாதிப்பு. கவர்னர் உரையில் தமிழக அரசு குற்றச்சாட்டு. தெலங்கானா மசோதாவை நிராகரித்து ஆந்திர சட்டசபை தீர்மானம். தர்ம சங்கடத்தில் மத்திய அரசு. வருமான வரி வழக்கில் ஜெயலலிதா அப்பீல் மனு தள்ளுபடி. 4 மாதத்தில் விசாரணையை முடிக்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. விரிவான செய்திகள். மத்திய நிதிக்குழுக்களின் பரிந்துரைகளால் நியாயமற்ற முறையில் தமிழகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கவர்னர் உரை மூலம் தமிழக அரசு குற்றம் சாட்டியுள்ளது. தமிழக சட்டசபையில் 2014ஆம் ஆண்டுக்கான முதல் கூட்டத்தில் கவர்னர் ரோசையா உரை நிகழ்த்தினார். தமிழக அரசின் பல்வேறு செயல்பாடுகளுக்கு பாராட்டு தெரிவித்த கவர்னர் ரோசையா, முந்தைய மத்திய நிதிக்குழுக்களின் பரிந்துரைகளால் நியாயமற்ற முறையில் தமிழகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போதைய நீதிக்குழு உரிய நீதி வழங்கும் என்று நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும் கூறினார். இலங்கை தமிழர்களுக்கு உரிமைகளை பெற்றுத்தர தமிழக அரசு தொடர்ந்து உறுதியான ஆதரவை அளிக்கும் என்றும், தொடர் முயற்சியால் இலங்கையில் இருந்த 295 மீனவர்களும் 45 படகுகளும் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் கவர்னர் தனது உரையில் கூறினார். மெட்ரோ ரயில் வழித்தடத்தில் வண்ணாரப்பேட்டையிலிருந்து திருவொற்றியூர் வரை மத்திய அரசிடம் ஒப்புதல் பெறவும், 2வது கட்டத்திற்கு திட்ட அறிக்கை தயார் செய்யவும் தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறிய கவர்னர் ரோசையா, 2014-2015ஆம் ஆண்டில் திட்ட அளவு 42,185 கோடியாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். கவர்னர் உரையை தொடர்ந்து அவரது உரையின் தமிழ் மொழியாக்கத்தை சபாநாயகர் தனபால் வாசித்தார். தமிழக சட்டசபையில் கவர்னரின் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும், அனைத்து அறிவிப்புகளையும் முதல்வரே வெளியிடுவதை கண்டித்தும் திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். புதிய தமிழகம், மனிதநேய மக்கள் கட்சி எம்எல்ஏக்களும் வெளிநடப்பில் ஈடுபட்டனர். தமிழக சட்டசபையில் கவர்னர் ரோசையா உரையாற்ற துவங்கிய போது சட்டசபையில் திமுக தலைவர் ஸ்டாலின் ஒரு அறிக்கையை வாசித்துவிட்டு வெளிநடப்பில் ஈடுபட்டார். பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்த ஸ்டாலின், எதிர்க்கட்சியினர் மீது அடுக்கடுக்கான வழக்குகள், சட்டசபையில் பேச அனுமதிக்காதது, கவர்னர் உரை மற்றும் பட்ஜெட்டில் அறிவிப்புகள் வெளியிடுவதை தவிர்த்து முதல்வரே அறிக்கை வெளியிடுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை முன்னிறுத்தி வெளிநடப்பு செய்ததாக தெரிவித்தார். அதிமுக ஆட்சி பொறுப்பேற்று 2.5 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. எதிர்க்கட்சியினர் கடமை என்ற முறையில் நாங்கள் சென்ற ஆண்டு ஆளுநர் உரையின் போது சுட்டிக்காட்டிய குறைகளில் எதுவும் சரி செய்யப்படவில்லை. மாறாக மேலும் குறைகள் பெருகிக் கொண்டே இருக்கின்றன. அரசு சார்பில் லட்சக்கணக்கில் செலவிடப்படும் திட்டங்களுக்கான அறிவிப்புகள் கூட முதலமைச்சர் பெயரில்தான் வெளிவருகின்றன. அதுவும் பேரவை கூடுகின்ற தேதி அறிவித்த பிறகும் அவையின் மரபுகளுக்கு மாறாக முதல்வர் அறிவிப்புகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஆளுநர் உரையிலும் நிதிநிலை அறிக்கையிலும் இணைக்கப்பட வேண்டிய பல அம்சங்கள் முதலமைச்சர் பெயரால் முன்கூட்டியே அறிவிக்கப்படுகின்றன. ஆளுநர் உரையே அவசியமில்லாதது ஆகி போய்விடுகிறது. இவை அனைத்தையும் கண்டிக்கின்ற வகையில் ஆளுநர் உரையை திராவிட முன்னேற்றக் கழகம் புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கிறது. திமுகவை தொடர்ந்து புதிய தமிழகம் கட்சியின் கிருஷ்ணசாமி, மனிதநேய மக்கள் கட்சியின் 2 எம்எல்ஏக்களும் வெளிநடப்பு செய்தனர். முதல் நாள் கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் விஜயகாந்த் பங்கேற்கவில்லை. பஞ்சுட்டி ராமச்சந்திரன் ராஜினாமா செய்துள்ள நிலையில் சட்டசபை கூட்டத்தில் பங்கேற்ற தேமுதிக எம்எல்ஏக்கள் கவர்னரின் உரை முடியும் வரை இருந்துவிட்டு விமர்சனம் செய்துவிட்டு சென்றனர். அதிமுகவினுடைய பொதுக்கூட்டத்திலே அந்த கட்சியினுடைய சாதனைகளை சொல்லி பேசுகின்ற ஒரு 3ஆம் தர பேச்சாளருடைய உரையை போலத்தான் நாங்கள் காண்கின்றோம். 2014-15ஆம் ஆண்டினுடைய நிர்வாகத்திலே இந்த அரசு என்ன செய்ய போகிறது என்பதை பற்றி ஒரு இடத்திலே கூட ஒரு வரி செய்தி கிடையாது. 2012-13 13-14 நாங்கள் இதை செய்திருக்கிறோம், அதை செய்திருக்கிறோம் என்கின்ற ஏற்கனவே முதலமைச்சர் சட்டமன்றத்திலே பேசியது, கொடநாட்டிலே பேசியது, அறிக்கைகள் வெளியிட்டது, இப்படிப்பட்ட விஷயங்களை மீண்டும் மீண்டும் சொல்லி அதற்கு ஒரு பாராட்டு உரையாக இன்றைக்கு நடந்த இந்த சட்டமன்றமே முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவிக்கின்ற வகையிலேதான் இந்த ஆளுநர் உரை அமைந்திருக்கிறது ஒழிய மக்களுக்கான நல்ல திட்டங்களோ அல்லது மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான எந்தவித அறிகுறிகளும் இந்த ஆளுநர் உரையிலே இல்லை என்பதை நாங்கள் மிக வன்மையான கண்டனத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேமுதிக அதிருப்தி எம்எல்ஏக்கள் வழக்கம் போல் தனியிடத்தில் அமர்ந்து முதல்வரை பாராட்டும் போதெல்லாம் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர்.
தமிழக சட்டசபையின் கூட்டத்தொடர் பிப்ரவரி 3ஆம் தேதி வரை நடக்கும் என்று சபாநாயகர் தனபால் அறிவித்துள்ளார். நடப்பாண்டின் முதல் சட்டசபை கூட்டத்தொடர் கவர்னர் ரோசையா உரையுடன் வியாழக்கிழமை அன்று துவங்கியது. இதைத் தொடர்ந்து சட்டசபை அலுவல் ஆய்வுக்குழு சட்டசபை கூட்டத்தொடர் குறித்து கலந்தாலோசித்தது. ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் தனபால் ஞாயிற்றுக்கிழமை தவிர பிப்ரவரி 3ஆம் தேதி வரை சட்டசபை கூட்டம் நடைபெறும் என்றார். 31/1/2014 அன்னைக்கு இரங்கல் குறிப்புகளோடு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் முன்னிலை பெற்று விவாதம் தொடங்குதல். 1/2/2014 சனிக்கிழமை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் விவாதம் தொடர்ச்சி. 2/2/2014 அரசு விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை. 3/2/2014 ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதமும் பதில் உரையும். சட்ட முன்வடிவுகள் ஆய்வு செய்தலும் நிறைவேற்றுதலும். ஏனைய அரசியல் தீர்மானங்கள் இருந்தால் அலுவல்கள். பிப்ரவரி 3ஆம் தேதி முதல்வர் ஜெயலலிதாவின் பதிலுரைக்கு பின் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. தெலுங்கானா மசோதாவை நிராகரித்து ஆந்திர சட்டசபை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இதைத் தொடர்ந்து சட்டசபை காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. தெலுங்கானா மசோதா மீது சட்டசபையின் கருத்தை தெரிவிப்பதற்கான கால அவகாசம் ஜனவரி 30ஆம் தேதியுடன் முடியும் நிலையில் வியாழனன்று காலை பரபரப்புடன் சட்டசபை கூடியது. கிரண்குமார் ரெட்டி கொண்டு வந்த தீர்மானத்தை நிராகரிக்க வேண்டும் என தெலுங்கானா எம்எல்ஏக்களும் மசோதா மீது உடனடியாக ஓட்டெடுப்பு நடத்த வேண்டும் என சீமாந்திரா எம்எல்ஏக்களும் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டு தொடர்ந்து கோஷங்களை முழங்கிக் கொண்டிருந்தனர். இதனால் கூச்சல் குழப்பம் அதிகரித்ததால் 1 மணி நேரத்துக்கு சபையை சபாநாயகர் நடேந்திலா மனோகர் ஒத்தி வைத்தார். மீண்டும் சபை கூடிய போது தெலுங்கானா மசோதாவை நிராகரித்து ஜனாதிபதிக்கு திருப்பி அனுப்பும் வகையில் முதல்வர் கொண்டு வந்த தீர்மானம் குரல் ஓட்டெடுப்பு மூலம் நிறைவேறியதாக சபாநாயகர் அறிவித்தார். தெலுங்கானா மசோதாவை பார்லிமென்ட்டுக்கு அனுப்பக்கூடாது என்றும் அத்தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து முதல்வர் மற்றும் சபாநாயகருக்கு எதிராக தெலுங்கானாவைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். அமளிக்கு மத்தியில் சட்டசபையை காலவரையின்றி ஒத்திவைப்பதாக சபாநாயகர் நடேந்திலா மனோகர் அறிவித்தார். தெலுங்கானா மசோதாவை காங்கிரஸ் தலைமையிலான ஆந்திர அரசு நிராகரித்திருப்பது மத்திய அரசுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. மசோதாவை ஆந்திர சட்டசபை நிராகரித்தாலும் கூட பார்லிமென்ட்டில் தெலுங்கானா மசோதாவை தாக்கல் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்யாதது தொடர்பான வழக்கை எதிர்த்து முதல்வர் ஜெயலலிதா சசிகலா தாக்கல் செய்த அப்பீல் மனுக்களை தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் கீழ் நீதிமன்றத்தில் விசாரணையை சந்திக்கும்படி உத்தரவிட்டுள்ளது. கடந்த 1991ஆம் ஆண்டிலிருந்து 1996ஆம் ஆண்டு வரை தமிழகத்தின் முதல்வராக ஜெயலலிதா இருந்தபோது தோழி சசிகலாவுடன் இணைந்து சசி என்டர்பிரைசஸ் எனும் நிறுவனத்தை நடத்தினார். சசி என்டர்பிரைசஸ் நிறுவனத்தின் பங்குதாரர்கள் என்ற முறையில் 1991, 92, 1992, 93, 1993, 94 ஆகிய நிதியாண்டுகளுக்கான வருமான வரி கணக்குகளை ஜெயலலிதா சசிகலா தாக்கல் செய்யவில்லை. சசி என்டர்பிரைசஸ் நிறுவனமும் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்யவில்லை. இதனால் ஜெயலலிதா, சசிகலா, சசி என்டர்பிரைசஸ் மீது வருமான வரித்துறை 1996ஆம் ஆண்டில் வழக்கு தொடர்ந்தது. தங்களை வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என ஜெயலலிதா, சசிகலா தாக்கல் செய்த மனுக்களை சென்னை எழும்பூரில் உள்ள பொருளாதார குற்றங்களுக்கான கூடுதல் முதன்மை மெட்ரோபாலிட்டன் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருவரும் மேல்முறையீடு செய்தனர். உயர்நீதிமன்றமும் மனுக்களை தள்ளுபடி செய்ததால் உச்சநீதிமன்றத்தில் ஜெயலலிதாவும் சசிகலாவும் முறையிட்டனர். சர்ச்சைக்குரிய 3 ஆண்டுகளில் சசி என்டர்பிரைசஸ் நிறுவனத்தில் வருமானம் எதுவும் இல்லாததால் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்யவில்லை என்றும், எனவே இது வரி ஏய்ப்போ அல்லது கிரிமினல் குற்றமோ அல்ல என்று ஜெயலலிதா, சசிகலா தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. இந்த வாதத்தை நிராகரித்து தீர்ப்பளித்த KS ராதாகிருஷ்ணன், AK சிக்ரி ஆகியோரை கொண்ட உச்சநீதிமன்ற பெஞ்ச் ஜெயலலிதா, சசிகலா மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்யாதது தொடர்பான வழக்கு விசாரணையை ஜெயலலிதா, சசிகலா சந்தித்தாக வேண்டும் என்று தீர்ப்பில் நீதிபதிகள் கூறியுள்ளனர். மேலும் வழக்கு விசாரணையை 4 மாதங்களுக்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் என எழும்பூர் நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டனர். இந்த வழக்கில் ஜெயலலிதா, சசிகலா குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டால் குறைந்தபட்சமாக 3 மாத சிறை தண்டனையும் அதிகபட்சமாக 3 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும். இந்திய இலங்கை மீனவர்களின் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் மீண்டும் தமிழக மீனவர்கள் 38 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. ராமேஸ்வரம் துறைமுக பகுதியிலிருந்து கடலுக்கு 600க்கும் மேற்பட்ட படகுகளில் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர்.
கச்சத்தீவு அருகே 30க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படை மீனவர்களை சுற்றி வளைத்தது. அவர்களில் 38 மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படையினர் அவர்களுடைய படகுகளையும் காங்கேசம் துறைமுகத்திற்கு கொண்டு சென்றனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை இலங்கை அரசு எவ்வித வழக்கும் பதிவு செய்யாமல் விடுவிக்க வேண்டும் என்று மீனவ அமைப்புகள் கோரிக்கை விடுத்தனர். 6 படகு 30க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கைது பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. இலங்கை கடற்படையினுடைய இந்த அட்டூழியம் தடுத்து நிறுத்துறதுக்காக இருநாட்டு மீனவர்கள் பேச்சுவார்த்தை. நாங்கள் சுதந்திரமா மீன் பிடிச்சதை நாங்கள் வாரத்தில் இத்தனை கடல் மட்டும் மீன் பிடிச்சிக்கிறோம், வருஷத்துல இத்தனை கடல் மீன் பிடிக்கிறோம். இனிமே அவங்களுக்கு துன்பப்படுறது மாதிரி இருக்கின்ற இழுவலை, ரெட்டமடி, சுருக்குமடி போன்றவர்கள் நிறுத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப வரவேற்கத்தக்கதா இருக்கு. இந்திய இலங்கை மீனவர்கள் சுமூகமாக மீன்பிடிப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட சில நாட்களிலேயே தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் ராமேஸ்வர மீனவர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அருணாச்சல பிரதேசம் மற்றும் அசாம் மாநிலங்களிடையே நிலவும் எல்லை பிரச்சினை காரணமாக 10 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அசாம் மாநிலம் சோனிட்பூர் மாவட்டத்தில் உள்ள சவுல்துவா என்னும் கிராமம் சர்ச்சைக்குரிய பகுதியாக நீடித்து வருகிறது. அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேச மாநிலங்களை பிரிக்கும் பெஹாலி வனப்பகுதியில் அமைந்துள்ள சவுல்துவா கிராமத்தில் இரு மாநிலத்தவரும் போட்டி போட்டுக்கொண்டு நீண்ட காலமாக வசிக்கின்றனர். அருணாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்து அசாமைச் சேர்ந்த பகுதிகளை காப்பதற்காக மாவோயிஸ்ட் அமைப்பினர் ஏற்படுத்தியிருந்த பாதுகாப்பு குழுவினரும் இப்பகுதியில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அருணாச்சல பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த வன்முறை கும்பல் அசாம் மாநிலத்தவர் வசிக்கும் பகுதியில் புகுந்து கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டனர். இதில் மாவோயிஸ்டுகளின் பாதுகாப்பு குழுவைச் சேர்ந்த 10 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 12 பேர் பலத்த குண்டு காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். சர்ச்சைக்குரிய சவுல்துவா பகுதி தொடர்பாக அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேச மாநிலங்களின் அதிகாரிகள் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் பிரச்சினை சுமூகமாக தீராமல் பல ஆண்டுகளாக நீடிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தை அமாவாசையை ஒட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ஆடி, புரட்டாசி, தை மாதங்களில் வரும் அமாவாசை அன்று இந்துக்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம். வியாழக்கிழமையன்று தை அமாவாசை என்பதால் தமிழகத்தில் பொதுமக்கள் நீர்நிலைகளில் புனித நீராடி திதி கொடுத்தனர். காசிக்கு அடுத்தபடியாக புனித நதியாக கருதப்படும் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் புனித நீராடினர். கடற்கரையில் பிண்டம் வைத்து எள் கொடுத்து பூ, பழம் போன்ற புனித பொருட்களை படைத்து இறந்து போன முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். அகத்திக்கீரையை பசுமாடுக்கு அளித்து வழிபாடு செய்தனர். இந்த தை அமாவாசைக்கு இந்த மாதிரி பிண்டம் வச்சு நம்ம முன்னோர்களுக்கு எல்லாம் வழிபாடு செய்யறதுன்றது ஒரு சிறப்பான விஷயம் இந்த ராமேஸ்வரத்தில் வருஷம் தவறாமல் நடக்குது. இந்த ஆடி அமாவாசைக்கு நம்ம முன்னோர்கள்லாம் கீழே இறங்கி வருவாங்க. இந்த உத்தராயண காலத்துல தை அமாவாசை அதுமா எல்லாம் மறுபடியும் மோட்சத்துக்கு போய் சேர்வாங்கன்றது ஒரு ஐதீகம். இதேபோன்று திருச்சி அம்மா மண்டபம், ஐயாளம்மன் படித்துறை போன்ற இடங்களிலும் இந்துக்கள் ஏராளமானோர் புனித பொருட்கள் படைத்து தர்ப்பணம் கொடுத்தனர். இந்த தை அமாவாசை புண்ணிய காலத்தை தர்ப்பணம் செய்வது என்ற விசேஷம் என்றால் இறந்தவர்களுக்கு தாகத்திற்கு தண்ணி கொடுப்பதாக சாஸ்திரம். அமாவாசை தர்ப்பணம் வருடா வருடம் திதி செய்வது என்ன விசேஷம் என்றால் அவர்களுக்கு இறந்த திதி அன்று அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு அன்னம் சமர்ப்பிப்பதற்காக அன்னம் போடுவதாக ஐதீகம். இதுவே இந்த அமாவாசை தர்ப்பணமானது மிகவும் சிறப்பானது. தர்ப்பணம் கொடுப்பதற்காக காவிரி ஆற்றங்கரையில் பொதுமக்கள் ஏராளமானோர் திரண்டதால் திருச்சி அம்மா மண்டபம் படித்துறை பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. தங்கத்தின் விலையில் வியாழக்கிழமையன்று சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,464 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,808 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 20 காசுகள் அதிகரித்து 47 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 44,385 ரூபாயாக இருந்தது. மகாத்மா காந்தி நினைவு தினத்தை முன்னிட்டு டெல்லியில் உள்ள அவரது சமாதியில் ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். தேசத்தந்தை காந்தியடிகளின் 66வது நினைவு தினம் வியாழனன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. இதை முன்னிட்டு டெல்லி ராஜ்காட்டில் அமைந்துள்ள காந்தி சமாதியில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியும் அவரைத் தொடர்ந்து துணை ஜனாதிபதி ஹமீத் அன்சாரி, பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோர் சமாதியில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். காங்கிரஸ் தலைவர் சோனியா, ராணுவ அமைச்சர் ஏ.கே. அந்தோணி, உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே, பாரதிய ஜனதா மூத்த தலைவர் எல்.கே. அத்வானி உள்ளிட்ட தலைவர்களும் காந்தி சமாதியில் அஞ்சலி செலுத்தினர்.
டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் அவரது அமைச்சர்களும் காந்தி நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மகாத்மாவின் நினைவிடத்தில் நடந்த சர்வமத பிரார்த்தனையில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவ மதங்கள் உள்ளிட்ட பல்வேறு மதங்களைச் சேர்ந்த பிரமுகர்கள் பங்கேற்றனர். தேசபக்தி பாடல்களும் இசைக்கப்பட்டன. பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளும் நினைவு தின நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.